டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போல வந்து ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து விஷன் ஐக்யூப் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் மாடல் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு வந்து டிசைன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா வைடாகவும் வந்து இருந்துச்சு. அதேமாதிரி வந்து லென்த்தியாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஷார்ப்பான பேனல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹெட்லைட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. டெயில் லைட்டுமே கூட வந்து சீட்டை தாண்டி அந்த பேனல் வந்து ரொம்ப லென்த்தியாக வர மாதிரி நல்ல பெரிய டெயில் லைட்டை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டயர்ஸுமே கூட வந்து பெரிய டயர்ஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மாடல் பற்றி இது வந்து ஒரு கான்செப்ட் மாடல் தான். ஸோ இது வந்து விற்பனைக்கு வரப்போ ப்ரொடக்ஷன் மாடல் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். பட் இதே மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். பட் ஒரு விஷயம் மட்டும் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுது. நமக்கு வந்து ரிமூவபிள் பேட்டரி பேக் வந்து இந்த விஷன் ஐக்யூபில் வந்து கொடுத்துருந்தாங்க. நார்மலாக இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய ஐக்யூப்லேயே வந்து ரிமூவபிள் பேட்டரி செட்டப் வந்து கிடையாது. பட் அடுத்த ஜென்ரேஷன் மாடலில் வந்து மேபி டிவிஎஸ் வந்து அது கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த விஷன் ஐக்யூப் மாடல் பார்க்குறதுக்கு டிசைன் வைஸ் வந்து எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இதேமாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.